ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரெட்மி தரப்பில் இருந்து ரெட்மி நோட் 10S அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்பில் இருந்து ரியல்மி 8 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேரிசன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 10Sல பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 சீரீஸில் எந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சிமிலரான டிசைன் தான் இந்த ரெட்மி நோட் 10Sலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரே, ஒயிட், ப்ளூ அப்படின்ற மாதிரி ஒரு 3 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 கிராம் இருக்குது. 8.29 mm திக்னஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரியல்மி 8ஓட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 2 கலரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. சைபர் சில்வர், சைபர் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு 2 கலரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177 கிராம் இருக்குது. 7.9 mm திக்னஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 10Sல பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூடவே 60 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. 180 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட், 1100 நைட்ஸுக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரியல்மி 8ஓட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட், 1000 நைட்ஸுக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு நல்ல சூப்பரான டிஸ்பிளே குவாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 10Sல 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8ல பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே MediaTek Helio G95க்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். ARM Mali G76 அப்படின்ற ஒரு GPU தான் இந்த சிப்செட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் செல்ஃபி கேமராவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெட்மி நோட் 10Sலையும் ரியல்மி 8லையும் பார்த்தீங்கன்னா ரியரில் குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 64 மெகா பிக்சலில் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைடும் 2+2 இந்த மாதிரி மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 10Sல 13 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் ரியல்மி 8ல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி 8 சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 10Sல பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10ல MIUI 12.5 பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அடுத்ததாக ரியல்மி 8ஓட அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ல் ரியல்மி U12.0ல தான் ரன் ஆகுது. ஸோ ரியல்மி 8ல பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10S பார்த்தீங்கன்னா 6+64 பார்த்தீங்கன்னா 14,999க்கும் 6+128 15,999க்கும் சேல் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ரியல்மி 8ஓட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வேரியண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 4+128 பார்த்தீங்கன்னா 14,999க்கும் 6+128 15,999க்கும் 8+128 16,999க்கும் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெட்டரான ரேம் வேரியண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மிக்கு போகலாம். அதுவே இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி 8 சூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது நிறையா ஸ்பெக்ஸ் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரியல்மி 8ல பெட்டராக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாமே ரியல்மி 8ல கொடுத்துருக்காங்க.
அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மியை விட ரியல்மி இங்கே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க, எது பெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ், ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.